தமிழ் வாய்ஸ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும். வணக்கம். இது தமிழ் வாய்ஸ்.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பெண்களை எளிதில் மடக்குவதற்கு ஆண்கள் கூறும் 5 பொய்கள். காதல் குண்டை பயன்படுத்தும் ஆண்கள் கூறும் பொய்களை பற்றி ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். சரி, காதல் குண்டை பயன்படுத்துவது என்றால் என்ன என்றுதானே கேட்கின்றீர்கள். ஒரு பெண்ணை காதல் என்ற உறவில் சிக்க வைக்க அபரிதமான அளவில் அன்பை அவர் மீது பொழிவதுதான் காதல் குண்டை உபயோகிப்பது. சொல்லப்போனால் மனதை கட்டுப்படுத்தும் இந்த காதல் குண்டின் டெக்னிக் அனைத்து வகையான உறவுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் காதல் உறவில் அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதனை மட்டுமே நாம் பார்க்க போகின்றோம். ஒரு ஆண் மிகவும் ஆடம்பரமான முறையில் தன் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தி அதன் மூலம் அந்த பெண்ணை தன் காதலின் மூழ்கடிக்க முயற்சி செய்தால் கண்டிப்பாக மனதை கட்டுப்படுத்தும் காதல் குண்டிற்கான தெளிவான எச்சரிக்கை அறிகுறியே இது. தங்கள் கைகளில் அந்த பெண்கள் வேகமாக சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிலர் அந்த வழிமுறையை பின்பற்றுவார்கள். அந்த பெண்கள் காதலில் விழுந்துவிட்டால் தங்கள் வழக்கமான வழியில் அந்த பெண்ணை திட்டத் தொடங்குவார்கள். இதனால் கிடைக்கும் இன்பத்தில் மகிழ்ச்சி கொள்பவராக விளங்குவார்கள். காதல் குண்டை பயன்படுத்துவது என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இனி ஆண்களிடம் இவ்வகையான குணங்கள் இருக்கின்றதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதை பற்றி இனி பார்க்கலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், உங்களின் காதலன் உங்கள் மீது உண்மையிலேயே காதல் இருக்கின்றதா அல்லது வெறும் காதல் குண்டை மட்டும் பயன்படுத்துகின்றாரா என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமாகும். ஏனென்று கேட்கின்றீர்களா? நாம் அனைவரும் காதலுக்காக ஏங்குவோம். அப்படி இருக்கும்போது திடீரென நம்மீது யாராவது காதலை மழையாக பொழியும் போது அதற்கான காரணங்களை ஆய்வு செய்யத்தான் நமக்கு தோன்றுமா? கண்டிப்பாக அவ்வகையான நபரின் மீது காதலில் விழுவோம். ஒரு நிமிடம் காதல் குண்டை பயன்படுத்துவதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். காதலிப்பதற்கு முன்பு உங்கள் ஆண் காதல் குண்டை பயன்படுத்துகின்றாரா என்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லதுதானே? இதோ காதல் குண்டை பயன்படுத்தும் ஆண்கள் கூறும் 5 பொய்கள். என் வாழ்க்கையில் உன்னை விட அழகான பெண்ணை நான் இதுவரை கண்டதில்லை. ஒரு பெண்ணை தன் இழுப்பில் ஒரு ஆண் வளைக்க நினைத்தால் அவன் கூறும் முதல் பொய் இதுவாகத்தான் இருக்கும். தன் அழகை பற்றி ஒரு ஆண் இப்படி புகழும் போது கண்டிப்பாக அந்த பெண்ணிற்கு ஆனந்தமாகத்தான் இருக்கும். ஆனால் இதிலெல்லாம் மயங்கி விடாதீர்கள். சிறிது பொறுத்திருந்து பார்க்கவும். நீ என்னை புரிந்து கொண்டது போல் எந்த பொண்ணாலும் முடியாது. இந்த பொய்யை கூறுவதால் உங்களிடமிருந்து அவன் மீது ஒரு வகை அனுதாபம் கிடைக்கும். ஒரு ஆணின் உணர்வுகளை தன்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை ஒரு பெண் அறிந்தால் கண்டிப்பாக அவள் சிறப்பாக உணர்வாள். மயங்கி விடாதீர்கள் பெண்களே. தன் வாழ்க்கையை உங்களிடம் ஒப்படைத்தவரை ஒரு ஆணை புரிந்து கொள்வது உங்கள் கடமை கிடையாது. என் உலகத்தின் மையமே நீதான். ஆண்கள் கூறும் மிகப்பெரிய பொய் இது. பெண்களுக்கு சிறப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்த ஆண்கள் இப்படி கூறுவார்கள். ஒரு ஆண் உங்கள் மீது பைத்தியமாக இருப்பதையும் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் என்பதையும் நீங்கள் அறிந்தால் உங்கள் உணர்ச்சிகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அந்த நபரின் உண்மையான நோக்கத்தை அலசுவது கண்டிப்பாக கஷ்டமான ஒன்றே. தங்களின் இறுதியான இன்பத்தை பெறும் வரை ஆண்கள் பெண்களின் மனதை மேகமூட்டத்துடன் வைத்திடவே விரும்புவார்கள். அதனால் அனைத்து வழிகளிலும் அவர் காதலை சோதித்து பாருங்கள் பெண்களே. நீ இல்லாத வாழ்க்கையை வாழ்வதே வீண். நீங்கள் ஒரு புத்திசாலியான பெண்ணாக இருந்தால் ஏதோ ஒன்று தவறாக உள்ளதே என்று ஆண்கள் கூறும் அந்த பொய்யை வைத்து கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆனால் இந்த பொய்யால் நீங்கள் மயங்கி விடாதீர்கள் என்றால் காதலின் மீது மிக ஆழமான ஏக்கத்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். அதேபோல் இதுவரை பார்த்திராத சில உணர்ச்சி ரீதியான தேவைகளையும் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையே அது உணர்த்தும். காதல் குண்டை பயன்படுத்தும் ஆண்கள் கூறும் மற்றொரு பொய் இது என்பது புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே.
இந்த சுயநலமான உலகில் யாரும் யாருக்காகவும் சாவதில்லை. அதனால் அவரிடம் பார்த்து மெதுவாக அணுகவும். என்னை காதலிக்கவில்லை என்றால் நான் செத்து விடுவேன். இது ஒரு உணர்ச்சி ரீதியான மிரட்டலாகும். ஆனால் உங்கள் மீதுள்ள காதலால் ஒருவர் உங்களுக்காக சாகக்கூட தயாராக உள்ளார் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் இன்னும் வளரவில்லை என்றுதான் அர்த்தமாகும். நீங்கள் இன்னும் பக்குவமடைய வேண்டும். முதலில் காதல் குண்டை பயன்படுத்தும் அவரின் உளவியலை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு வேலை. அவரை நீங்கள் திருமணம் செய்ய முடிவெடுத்தால் மீண்டும் ஒரு முறை யோசித்து பாருங்கள். காதல் குண்டை பயன்படுத்தியதால் உருவான உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் தோய்ந்துவிடும். சரி, உண்மையான காதல் உணர்வுகளை கொண்ட ஒருவன் இப்படி பேசினால் என்ன செய்வது? உண்மையான காதல் உணர்வுகளுக்கும் காதல் குண்டை பயன்படுத்துவதற்கும் உள்ள பெரிய வித்தியாசமே தீவிரம்தான். மேலும் காதல் நேரத்தையும் கருத வேண்டும். பொதுவாக காதல் குண்டை பயன்படுத்துபவர்கள் முதல் சில நாட்களில் நடக்கும் சந்திப்புகளிலேயே மிகைப்படுத்திய காதலை வெளிப்படுத்துவார்கள். உண்மையான காதல் என்றால் மெதுவாகவும் அழகாகவும் நடைபெறும். அதுவே காதல் குண்டை பயன்படுத்துபவர்கள் என்றால் உங்களை ஈர்க்க மிக வேகமாக கஷ்டப்பட்டு முயற்சி செய்வார்கள். உங்களிடம் இருந்து அவர் ஏதோ ஒன்றை மிக வேகமாக எதிர்பார்க்கின்றார் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு ஆண் உங்களை தொடர்ச்சியாக தொலைபேசியில் அழைத்து மெசேஜ் அனுப்பி மின்னஞ்சல் அனுப்பி வந்தால் உங்களின் கவனம் அவருக்கு உடனடியாக தேவை என்பதை இது குறிக்கும். காதல் குண்டை பயன்படுத்துவரின் வலையில் விழுவதை விட உண்மையான காதலுக்கு காத்திருப்பதே மேலாகும். காதல் குண்டை பயன்படுத்தி பொய் பேசும் ஆண்களிடம் இருந்து உஷாராக இருங்கள் பெண்களே. இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பெண்களை எளிதில் மடக்குவதற்கு ஆண்கள் கூறும் 5 பொய்கள். நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ்voice.com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு.